எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே மரித்துயிர்த்தீரே, எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே மரித்துயிர்த்தீரே. இந்த செயலாலே என் இருதயத்தை உம்மிலே பறிகொடுத்திட செய்தீரே. அன்பாலே நான் மயங்கி உம்மை நேசிக்க துணிந்தேனே. அன்பாலே நான் மயங்கி உம்மை நேசிக்க துணிந்தேனே. என்னுயிரே என்னுயிரே என் இதயத்தில் வாழ்பவரே, பேச்சினிலும் மூச்சினிலும் என் நினைவிலும் கலந்தவரே. என்னுயிரே என்னுயிரே என் இதயத்தில் வாழ்பவரே, பேச்சினிலும் மூச்சினிலும் என் நினைவிலும் கலந்தவரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சுவிசேஷம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு கோர சிலுவையில கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால அதை சிந்தி நம்ம மீட்டெடுத்து கொண்டார். நம்ம கிருபையினால நம்மளை பலிபீட தண்டையில வரும்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நமக்காகவே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். அவர் இன்றும் என்றும் என்றும் ஜீவிக்கிற தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்த தேவன். நமக்காக நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் உனக்காக என் உயிரை கொடுப்பேன், நான் உனக்காக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். ஆனா நமக்காக நிஜமா தன்னுடைய ஜீவனை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஆனா ஆண்டவர் பிறரை போல, நம்ம உலகத்தாரை போல சொல்றவர் கிடையாது. நமக்காகவே ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவனுக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நம்ம யார் யார் மேலேயும் அன்பு வைக்கிறோம், யார் யார் மேலேயும் நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம். மனுஷங்க மேல இவங்க நமக்கு அதை பண்ணியிருப்பாங்க, சின்னதா நமக்கு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க, சின்னதா நம்ம மேல ஒரு அன்பு காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம அவங்க மேல நம்ம மொத்த அன்பையும் வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாதுகாத்த தேவன் மேல நம்ம அன்பு வைத்திருக்கிறோமான்னா கேள்விக்குறிதான். அந்த தேவன் மேல நீங்க அன்பு வைங்க. அந்த தேவனை உங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் மேல முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைங்க, அன்பை வைங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் கிரியைகளையும் செய்வார். God bless you.